தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பனிப்பொழிவு தொடர்ந்ததால் காற்று மாசு அதிகரித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பிரியா. சென்னையில் பொறுத்தமென்றால் நள்ளிரவு முதலே அதிகாலை வரை தொடர்ந்து இந்த கடும் பனிப்பொழிவு எதிரொலியாக காற்று மாசுபாடு தற்போது அதிகரித்துள்ளதாக காற்று மாசுபாடு துறை தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோமென்றால் கடந்த 10 நாட்களில் காற்றின் தரக்குறையீடு இருமடங்காக மோசமடைந்ததாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பார்த்தோமென்றால் இந்த கடும் பனிப்பொழிவின் காரணமாக காற்று மாசுபாடு வெகுவாகவும் கலந்திருப்பதாகவும் சென்னையில் காற்றின் தரக்குறையீடு என்பது 39 142 வரை தற்போது மோசமடைந்துள்ளதாகவும் மிதமான பாதிப்பு இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள், ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இதயம் நோயாளி பாதிக்கப்பட்ட நபர்கள் தொடர்ந்து மாஸ்க் அணிந்து, அதாவது முகக்கவசம் அணிந்து வெளியே செல்பவர்கள் பாதுகாப்பான முறையில் பயணங்களை மேற்கொள்ளுமாறு தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆலந்தூர் போன்ற பகுதிகளில் 55 அளவும், அரும்பாக்கம் போன்ற பகுதியில் 158 என்ற அளவும், அந்த கொடுங்கையூர் பகுதிகளில் 102 என்ற அளவும், மணலி பகுதிகளில் 183 என்ற அளவும், தொடர்ந்து இந்த பெருங்குடி மற்றும் ராயபுரம், இந்த வேளச்சேரி பகுதிகளில் 140 முதல் 150 வரை, அதிகபட்சமாக 160 வரை கட்டுப்பாடானது தற்போது அதிகரித்துள்ளதாகவும் சென்னையில் பார்த்தோம் என்றால் இந்த மணலி பகுதிகளில் 197% மாற்று காசுபாடான தற்போது அதிகரித்துள்ளதாகவும், மேலும் அந்த பகுதியில் இந்த தொழில் நிறுவனங்கள் தற்போது அதிகரித்துள்ளதாலும் இது போன்ற காரணங்களால் இந்த மாசு கட்டுப்பாடானது தற்போது அதிகரித்து காணப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பனிக்காலம் அந்த பனிக்கொழிவு அதிகமாக இருப்பதாலும் அதனுடன் சேர்ந்து இந்த பனி காற்று மாசுபாடுகள் காட்சியளிப்பதாகவும் அதன் எதிரொலியாக தான் தற்பொழுது இந்த காற்று மாசுபாடு என்பது சற்று அதிகரித்துள்ளதாகவும் காணப்படுகிறது. வழக்கமாக பார்த்தோம் என்றால் இந்த தீபாவளி மற்றும் இந்த போகி பண்டிகைகளில் இந்த பட்டாசு மற்றும் இந்த போகி பண்டிகையில் பழைய பொருட்களை எரிப்பதன் மூலம் தான் இந்த காற்று மாசுபாடு என்பது அதிகரிக்கும். ஆனால் புதியதாக இந்த காற்று மாசுபாடு என்பது பனிப்பொழிவு எதிரொலியாக ஏற்பட்டிருப்பதாகவும் இது முதல் முறையாகும் என்பதும் தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன் எதிரொலியாக தான் இந்த உடல்நலக்குறைவு பாதிப்பு உள்ளவர்கள் தொடர்ந்து வெளியே பயணம் செல்லும் பொழுது முகக்கவசம் போன்ற பல்வேறு அடிப்படை தேவைகளை எடுத்துக்கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும் என அறிவுறுத்தலும் தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.